நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, டார்க் ஸ்கின் டோனில் இருக்காங்களா விமன், ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கண்ணை மூடுங்க, நான் சொல்கிற சீனை மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். தூரத்தில் ஒரு பொண்ணு செம்ம அழகா அப்படியே ஸ்லோமோவில் ஓடி வந்துட்டு இருக்குது. இப்போ உங்கள் கண்ணை தொடங்க. நீங்கள் இமேஜின் பண்ண பொண்ணு ஃபேர் ஸ்கின்னா இல்லை டார்க் ஸ்கின்னா? ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், இந்த விஷயத்த நம்ம திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த புள்ள வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கா, அந்த புள்ள வந்து ரொம்ப ஃபேராக இருக்கா, அந்த புள்ள ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு செட் ஆஃப் பெண்களை இருக்காங்க, அழகாக இருக்காங்க, இருந்தாலும் டார்க்காக இருக்காங்க. இது வந்து தனியாக உட்காந்து ஃபேராக இருக்கிற ஒயிட் ஸ்கின்னாக இருக்கிற ஒரு பெண்களை வந்து நீ இப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், டார்க்காக இருக்கிற பொண்ணை வந்து நீ இப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது சொசைட்டிக்குள்ளே நமக்குள்ளே இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எங்கேருந்து உருவாச்சு? லைக் டார்க் ஸ்கின் பீப்புளால வர முடியாதுன்ற ஒரு கன்செப்ஷன் இருந்து, மிஸ்கன்செப்ஷன் இப்போதும் இருக்கு. நிறைய பேருக்கு அது வந்து இப்போ வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் கடவுள் கருப்பாக இருக்கலாம், கடவுள் வந்து என்ன கலர் லெவனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காளியம்மன் எடுத்துக்கிட்டால் கருப்பு, மாதிரி கடவுள் எல்லாம் கருப்பாக இருந்தால் ஏற்றுக்கலான்ட்டு இருக்காங்க. ஆனால் அதே சேம் பர்சன் ஒரு ஹியூமன், அவனுக்கு கூட இருக்கிற ஒரு சக பெண் டார்க்காக இருந்தால் அவன் ஏற்றுக்க மாட்டான், ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி சினிமாவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சொசைட்டியை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அதுலேயுமே நமக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு ஹீரோவை பார்த்துருப்பீங்க, ஏன் டார்க்காக இருக்கிற ஒரு வில்லனை கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் டார்க்காக இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் டார்க்காக இருக்கிற ஏதோ ஒரு டஸ்கியாக இருக்கிற ஒரு விமனை பார்க்குறீங்க அப்படின்னாவே அவங்களோட ரோல்ஸ் எல்லாமே ஒன்று ஜோக் பண்ணுறக்க இருப்பாங்க, இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சைடு ரோலுக்கு, சப்போர்ட்டிங் ரோலுக்கு மட்டுமே ஏதோ உருவாக்கப்பட்ட மாதிரி இவங்க வந்து பார்த்தோம்னா சினிமாவில் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போனா பேசிக்காக இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படின்னா, நீ ஒயிட்டாக இருந்தால் உன்கிட்ட ஸ்கில் இருக்கும், நீ வந்து அழகாக நடிப்ப, அதுவே நீ டஸ்கியாக இருந்தீங்கன்னா நீ நல்லா நடிக்க மாட்டேன். இதை தானே சொல்ல வருது சினிமா. ஒரே ஒரு டவுட்டு, ஒக்க டவுட்டு, தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு கூடவா அழகா இல்லை? ஸோ இது மூலமாக சொசைட்டியில் உண்மையானமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து, அதாவது இந்த டஸ்கியாக இருக்கிற பொண்ணு இந்த ஸ்பேராக இருக்கிற பொண்ணை விட ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்குது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு கூட. இந்த பெண்ணுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் இந்த பெண்ணுக்கு கிடைக்காத அங்கீகாரமும் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கின் டோன்னால தான் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கு. சினிமாவை கூட விட்டுருங்க, உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, உங்கள் ரிலேட்டிவ்ல ஏதோ ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, நம்ம தங்கச்சி எடுத்துக்கோங்க, அம்மா எடுத்துக்கோங்க, அக்கா எடுத்துக்கோங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க, டஸ்கியாக இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஸ்கின் டோனை வச்சு ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை பாதிச்சிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. 8 வருஷமா பொண்ணு பார்க்குறாங்க, ஒருத்தனுக்கும் ஒன்று பிடிக்கல. ஒரு ஸ்கின் டோனை வச்சு நம்ம கூட இருக்கிற சக பெண்களே வந்து பார்த்தோம்னா இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக இதை கடந்தே போக முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு ஸ்கில்ஃபுல்லாகவும் இருக்குது, அறிவாகவும் இருக்குது, ஆனால் அதை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஃபேராக இருந்தால் தான் அழகுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி ஒர்க்கே ஆகாது. ரியல் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் டஸ்கியாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவுண்ட் கம்மி தான். நிறைய பேர் டஸ்கியாக இருக்கிற பொண்ணை தான் லவ் பண்ணுறீங்க, நிறைய பேர் டஸ்கியாக இருக்கிற பொண்ணை தான் கல்யாணமும் பண்ணுறீங்க. ஆனாலுமே அந்த மென்டாலிட்டி அவங்க டஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் போட்டே தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பெண்களுக்கு இது அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரில. என் பாய் ஃப்ரெண்டு வந்து ஒயிட்டாக இருக்கான், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கேன், ஸோ இது மூலமாக எங்களை யாராச்சும் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க. ஏன் ஈவன் வந்து அந்த லவ்வர் எங்காச்சும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு நார்மலாக தன்னோட சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போய் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து உட்காந்து நிம்மதியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட கான்ஃபிடென்ட்டை சுக்கு நூறாக டெய்லி இந்த சொசைட்டி உடைச்சிக்கிட்டே இருக்கு. சில பொண்ணுங்களாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ரெஷரை தாங்க முடியல, எவ்வளோ தான் போட்டு அடித்து உடைப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீ சொல்கிற காமெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாடா, நான் டார்க்கு தான், நான் டஸ்கி தான், இதுதான் என் கலரு, இந்த காமெடியா பண்ணிக்கும் சொல்லி சிரிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் உள்ள கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும். செட்டில் இருக்கும் போதே வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ரொம்ப ஃபேராக ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ்ட் ஆனவங்களுக்கு தான் பயங்கர மரியாதை கிடைக்கும்ன்றது ஒரு தாழ் மனப்பான்மை எனக்கு இருந்தது. லைக் ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 4 வயசு இருக்கிற பையனுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுது, இவங்க ஒயிட்டாக இருக்காங்க, இவங்க கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு இந்த டேட்டா எங்கிருந்து கிடச்சிருக்கு? அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. அது எங்கிருந்து வருது?
அவங்களோட பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டிக்குள்ள இந்த தியரி எப்பயுமே சுத்திட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபேமிலியில், அது ஒயிட்டா இருந்தா வா அழகா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த குழந்தை கொஞ்சம் டஸ்கியா பிறந்துருச்சு அப்படின்னா அழகா இருக்குது ஆனா கொஞ்சம் கருப்பா இருக்குது. அது என்ன அழகா இருக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கு, அழகுதான். நீ இந்த கலர்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கலர்ல இருந்தாலும் இந்த அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றதே வந்து ஓ இந்த கலர்ல இருக்குங்கிறதே ஒரு குறை போல இருக்கு, அப்படி இருந்தும் நம்ம இப்படி வந்திருக்கோம். இட்ஸ் வெரி ரெகுலர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2018 இருந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர், இஃப் ஐ எம் நாட் ராங், அவங்க பேர் தீபிகா நினைக்கிறேன். நான் என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே அதில் விமனும் இருக்காங்க, ஓகேவா, எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த கான்வர்சேஷன் வரும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சீரியல் பண்ணாங்க, விஜய் டிவி ரிலேட்டட் சம்திங் ஹாட்ஸ்டார் ரிலேட்டட் ஒரு சீரியஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்ஐகேல அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், நானும் யோசிச்சேன், ஆமாம் எல்ஐகேல ஒரு சின்ன ரோல் பண்ணிடுறாங்களே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் அவங்களுக்கு சின்ன ரோல் மட்டுமே கொடுக்கப்பட்டுச்சுன்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியர். அந்த பெயின் வந்து அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும் எப்படி அதை கோ த்ரூ பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எல்லாமே பயப்படுறாங்க ஈவன் டு அண்டர்கோ அ ஃபெயிலியர். உங்கள்கிட்ட வந்து ஸ்கில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டெவலப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் டிசிப்ளினை திரும்பி கொண்டு வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட கலர் இல்லைன்னு சொன்னால் அதனால தான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் வாட் டெவல் டு. ஆனால் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற எனக்கு ஒரு இது இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே எவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்குது. நம்ம மென்டலி எவால்வ் ஆகணும், அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு ஒரு நல்ல சொசைட்டியை பில்ட் பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சேஞ்ச் ஆனால் இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக போகுது. மேபி இந்த வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணுமான்னு தெரில, ஆனால் இந்த வீடியோ நான் அடித்து சொல்லுவேன், இது சிம்பதிக்காக எடுக்கப்பட்டது இல்லை. ஏதோ இன்றைக்கி நான் பேசியிருக்கேன், இதே மாதிரி நாளைக்கு நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னா இது ரொம்பவுமே நல்ல விஷயம் தான். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ, அதே மாதிரி ஒரு விமனாக நீங்கள் இருந்து நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூவில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்குற சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் நல்ல விஷயத்தை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுக்க தான் எனக்கே அந்த தாட் மைண்டில் வருது. எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, நான் பார்த்த பெண்கள், சக பெண்கள் எல்லாருமே இருப்பாங்கள்ல, அவங்க 90% டஸ்கியாக தான் இருந்திருக்காங்க. அழகுதான். பை.